பையனுக்கு பிறந்தநாள். அவன் கொஞ்சம் செடி பிரியர், அதனால் அவன் பிறந்தநாள் எனக்கு செடி வாங்கி தாங்கப்பா அப்படின்னா வளர்க்கறதுக்கு அதான் வந்திருக்கோம். ஆலங்குளத்தில் இருந்து தென்காசி போகிற ரோட்டில் பைபாஸில் மீனா பழப்பண்ணை. செடிகள் ஃபுல்லாக நல்லா இருக்குது. அதான் அவனுக்கு என்ன செடி பிடிக்குமோ. கரெக்டாக எதுவும் வழிகிறாமன்னு சொன்னாங்கன்னா பார்த்துனானுங்க. வாங்க ஒரே இடமா வாங்க பார்த்து எது என்னென்ன கன்று வேணுமோ அவன்கிட்ட கிளம்பு. ஒயிட் ரோஸா எல்லாமே இந்த அழகு செடிகள்னா இதெல்லாம். என்ன செடிப்பா வேணும் உனக்கு சொல்லு. மாங்கன்னு பொங்கங்கன்னு வீட்டில் எப்படி வளர்க்க முடியும் நீ? உனக்கு அந்த மேலே இப்போ என்னென்ன தெரியுமா, இந்த ஒன்று என்ன சொன்னேன், டெய்லி யூஸ் பண்ணுற செடி மாதிரி மாடியில் வச்சு வள, இல்லைன்னா அந்த கீழ்ப்பக்கம் சோறு இருக்கா அதில் வச்சு ரோஸ் செடி மாதிரி இந்த மாதிரி எதுவும் வாங்கி. இது என்னது? போன்சாய் மாடலா? 150 ரூபா. இந்த பெருசாக இருக்குது 50 ரூபாய்க்கு வரும். வளர்ந்தா இதை மாதிரி வருமோ? ஒயிட் ரோஸா? இது எவ்வளோனா ஒயிட் ரோஸு? 80 ரூபாயா? பூக்குமா? எல்லாம் இங்கே இருக்கையில் ஒவ்வொரு பூ இருக்குது. அங்கே வந்தாலே நிறையாட்ட ஏமாந்துருக்கா, மருந்து அடிக்கணுமா? அப்படியா? அதான் கேட்க, அவர் கேட்டு வாங்கணுமா அவங்ககிட்ட? நிறையாட்ட எல்லாம் செடியோ பூவோட வாங்கி வாங்கி வெறும் செடி தான் நிற்கி வீட்டில். மொட்டு வரும், அது பூத்த உடனே என்ன செய்யணும், கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப இது பண்ணி உரம் போட்டு இது மருந்து அடிச்சோன்னா திரும்ப பூக்கும். நல்ல கல்பனா பாரு, உனக்கு எது வேணும்னு சொல்லி அவன் வளர்ப்பான். செவ்வந்தி வேணுமா? தலையில் வைப்பியா? என்ன பான் சிட்டியாவா? சரிப்பா அதில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அது நல்லா இருக்கலாம். இது பூ கிடையாது, இது அவன் தருவான், வேற இருந்துச்சுன்னா தருவாங்க. இது வந்து கொடியா வருமா? வேற பெரிய தொட்டியில் வைக்கணும், சின்னதுல வச்சு கொடியா வருமா? செடி தானே, பெருசா வரும் செடி, செம்பருத்தி செடி மாதிரி வரும் பெருசா. கொடி வந்தாலும் பரவாயில்ல, மாடியில் கொடி போட்டுக்கலாம். ஒரு சின்ன பந்தல் மாதிரி சணல் வலை வச்சு வரிசையாக கட்டி கொடி மாதிரி வைக்கலாம். உனக்கு இப்போ இந்த செடி ஒன்று இருக்கட்டும். பிளாஸ்டிக் மாதிரி இருக்கலாம் கலர். ஆமாம். என்னப்பா இது பெரிய செடி தொட்டியில் வச்சுருக்காங்க, சின்ன செடியாக வைக்காங்க அப்படிதானே? இதில் அது ஒன்று வாங்கு, அது எடுங்க. அது ஒன்று. இன்னொன்று அங்கே ஒன்று கேட்டியா, ஒயிட் ரோஸ் வேணுமா? ஒன்று வேண்டாமா? சரி அப்போ எடு ஒன்று. செடி தான் பெரிய செடியாக இருக்குன்னு பார்க்க. ஏட்டுன்னா 50 ரூபா 80 ரூபாம்பாங்க. நீ எதையும் இலையிலே பிச்சிடா தம்பி, பிச்சிடக்கூடாது. என்னது அது? வாங்கி டிஃப்ரெண்டாக தான் ஒன்று வாங்கிக்கோ. அந்த சைடு அது வேணும், அதே தானே வலிகிராம வேணா கீழே அங்கே ஈரமாக தண்ணி பாய்ச்சி வச்சுருக்கேன். இதான் மொட்டுன்னு. ஆனால் இது நல்லா இருக்குண்ணா. ரோஸ், இந்த உண்மையான ரோஸ் கலர் அப்படியே இருக்குது, சூப்பராக இருக்குது. தூக்கி வை, அந்த வழியில் தூக்கி வை. அது இருக்கட்டும் கல்பு, அது தூக்கி வை கல்பு. அது வை. இந்த ரோஸ் வேணுமா? ஒன்று தூக்கி வை. அது சரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா அவங்க எது நல்ல செடின்னு பார்த்து தரட்டும். ஏன்னா இந்த ரோஸில் ஒன்று தான். இது எவ்வளோண்ணா?
லேவண்டரா ஏம்னா அண்ணன் ரேட்டு அப்படியா ஏன் கொஞ்சம் குறைச்சி தரலாமா இந்த ஓ அது நல்லா பூக்கன்னா மருந்து அடிக்கணும் அப்படி தானே பூ வரும் நிறைய வரும் அதிகமாக பூக்கிறது தான் மருந்து அடிக்கணும் உரம் நம்ம தனியாக வச்சுருக்கோம் இது எப்படின்னா இதை கொண்டு போய் எதுவும் மாற்றி கீத்தி வைக்கணுமா அப்படியே வச்சு மாதம் இதில் வச்சுக்கோங்க அப்புறம் வேறு எதுவும் மாற்றணும்னா மண் எந்த மண் போடணும் செம்மண் நல்லா செம்மண் இப்போ இந்த ஒரு செடி இருக்கட்டும்ண்ணா இன்னொன்று இந்த இது சொன்னாங்களா ஆ இதுவும் அப்படி செடி மாற்றணுமா வேறு மாற்றணும் கவரில் இருக்குல்ல செடி தான் செடி கிழங்கு இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும் ஓ அது செடி வந்துகிட்டே இருக்கும் கீழே தரையில் வச்சா நல்லா இருக்கும் இசாந்து உனக்கு என்னப்பா சொல்லு அம்மா 2 வாங்கியாச்சு ரொம்ப பெருசெல்லாம் வாங்காடா இது எப்படி வளர்க்க முடியும் இது ஆனால் செடி சூப்பராக இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணா ஆனால் என்ன முள் மாதிரி இருக்கும் ஆனால் முள் இல்லை இது ஆமாம் ஆனால் அழகுக்கு வளர்க்கலாம்னா இது ஆனால் என்ன பூவாக்கு பண்ணலாம் ஆ இல்லை உண்மையில இவன் இந்த இது நல்லா இருக்கு பாரு கல்பு இங்கே வந்து பாரு இது நல்லா இருக்கு பாருங்க வந்து பாரு மரம்னாலும் இது வந்து வித்தியாசமாக இருக்குங்க பாரு இல்லை இதோட இலைய இந்த பனி பிரதேசத்தில் உள்ள மாதிரி முள்ளாக இருக்கு ஆனால் முள் இல்லை முள் இல்லை முள் இல்லை அது கிறிஸ்மஸ் ட்ரீ சாய் கிறிஸ்மஸ் ட்ரீ கிடையாது அதுதான் அது நம்ம வீட்டில் வச்சா நல்லா வரும் மரம் பெருசாக வரும் மரமா சரி கேப்பா அவன் பிடிச்சிருக்கலாம் அவனுக்கு அது நல்லா இருக்கான்னு இந்த சின்ன செடியாக இருக்கு பாரு ஒன்று என்ன கேட்டு என்னப்பா வாரண்டா மெதுவா சாந்து இது அவன் வேற என்ன கேட்காம பாரு கல்வி தூக்கி ஃபுல்லாக ரோஸ் தான் கல்பு இந்த மரத்தை பாரு கல்பு இசாந்து இங்கே பாரு இந்த மரம் இது அழகுக்கு வைக்கிறதாங்க எல்லாமே இந்த மாதிரி டிஃபரெண்டா இங்க பாருங்க இவ்வளவு பெரிய மரத்தை எப்படி கொண்டு போவாங்க இதெல்லாம் இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கி வாசல் கிட்ட இருக்குல்லங்க என்னங்க வாசல் கிட்ட இங்க பாருங்க வாசல் கிட்ட இவ்வளவு தொட்டி வச்சு இந்த மாதிரி செடிலாம் வச்சோம்னா நல்லா இருக்கும் வாசல் கிட்ட என்ட்ரன்ஸ்ல அது ரோஸ் தான் இப்போ ஐயோ இந்த செடி இந்த இருக்குல்ல அந்த செடியை ஒன்று வாங்கிக்கிட்டோம் இதை வந்து நம்ம துளசி கன்று மாடம் இருக்கா அதுக்கிட்ட வச்சு வளர்த்தாலே போதும் அது பாட்டில் ஜம் பண்ணிக்கும் தொட்டி வச்சுக்கலாம் தொட்டி வீட்டில் இந்த குடங்கிடம் எது மிச்சமாகுதோ அதில் பார்த்து இது பண்ணிக்கலாம் மெதுவா இங்கே வழுவுது இப்படி வராங்க இசாந்து மெதுவாக போ வழி கிளி விழுந்துடாத இசாந்து உனக்கு அந்த மரம் இருக்கட்டுமா ஒன்று இப்படி சொன்ன ஒன்று இருக்கட்டுமா ஆமாம் எங்கே போகிறாங்க வேற இங்கே வேற எங்கே இருக்கு கல்பு அப்படி என்ன ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படி என்ன ஏன்னா அந்த மரம் எவ்வளோண்ணா அந்த செடி அது இட்லி இப்போ பேர் தெரில அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அது கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ணா வளர்க்கலாமா இல்லை அதோட 300 அதே மாதிரி வேற மாடலில் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கா இந்த இதெல்லாம் என்னது
இல்லை இந்த இதெல்லாம் என்னென்ன அப்படியா? நிசாந்தே செடி வாங்கினா இங்கே வா, எங்கே பார்க்க இங்கே வா. அது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வேண்டாம், அது கிறிஸ்மஸ் ட்ரீ நமக்கு வேண்டாம். ம் வாடாம நிக்குமா பாட்டில்? இதே மாதிரி வாடகை செய்யாதீங்க. அப்ப இது என்னது? இப்போ இது வேணுமா வேணுமா சொல்லு. இது வாடவே செய்யணும். வாடகை பாட்டில் தண்ணி தண்ணியை ஊற்றிட்டு வளர்க்கணும். இது எவ்வளோ ரேட்டு? 250. 250 ரூபா. சரி ஒன்று இருக்கணும். சரி ரெண்டு ஒரு 4 கன்று வேணும். இது ஒன்று, அந்த 2 எடுத்துருக்காங்க. ரெண்டு வாங்கி ஓகேண்ணா ஓகேண்ணா. போன்சாய் வேணுமா? ஏன்னா போன்சாயில் ஏதாவது சின்னதாக இருந்தால் தாங்களேன். இந்த ஒரு மாடல் தான் இருக்கோ? இந்த இது ஒரு மாடல் தான் போன்சாய். இலைலாம் வருமா அப்படி? இந்த வெள்ளையை எடுங்கண்ணா. இது என்ன போன்சாயா? இது எல்லாமே போன்சாய் தானே. இது எவ்வளோண்ணா? என்ன எப்படி சொல்றீங்க? இது போன்சாய் பிள்ளைங்க ஒரே ரேட்டு தானே. சரி வா சார், க்ளோசிங் டைம். சரிண்ணா அது ஒன்று கொடுங்க. என்ன இதுவும் மட்டும் போடுறதா? ஓ ரோஸ் எடுத்தாங்க, அதை எடுத்து காசு கொடுத்து போயிட்டாங்க. அதே மாதிரி கேட்டேன். எது அழகா இருக்கு. வந்து பெருசா இருக்குண்ணா. அது சரி, இது எவ்வளவு வருங்க? அதுக்குள்ள வாங்கி வச்சுட்டாங்க. அது ஒண்ணுதான் இருந்துச்சுன்னா அது அழகா இருக்கு. மணி 6:30 கிட்ட ஆயிட்டு. க்ளோசிங் டைம் ஆயிட்டான். இது நாங்களும் இந்த 4-5 கன்று எடுத்தாச்சு. உரம் கொடுக்கட்டுமா? ஒன்று வாங்கி 1 கிலோ 50 ரூபா. உரங்கள் தொட்டி வாங்கிவிடும்.